Okay, so from the today's agenda is என்ன அப்படின்னா JavaScript higher order function. இந்த கான்செப்ட் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு குழப்பக்கூடியான ஒரு விஷயம் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம சிம்பிளாக ஈஸியாக எடுத்துருவோம் எல்லாத்தையும். ஓகே படிச்சாச்சு அவ்வளோதாங்க. பட் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் எப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலே எழுதுனா கால் பண்ண தான் போறீங்க. அதில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கால்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் இப்போவுமே ஒரு பிபிடி ஸ்லைடு வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுத கொஞ்சம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பேக் எண்டாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்லைடெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி போகுதுன்னு. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக தூரம் போக மாட்டோம். ஈஸியான கான்செப்ட். ஸோ வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்? ஸோ ஹையர் ஆர்டர்னா என்ன? ஒரு ஒரு விஷயத்த அல்டிமேட் மோட்ல நம்ம பண்றோம் அப்படின்னா ஸோ பேஸ் வேரியன்ட் இருக்கும், நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபங்க்ஷன்ஸ்லேயே அட்ராக்டிவாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்கே எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர்னு வச்சுக்கணும். which is the function that can accept other functions as argument, return functions, or both. They enable abstraction, compositions, and the creation of more flexible and reusable code. என்ன சொல்றாங்க? ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரீயூசபிள். ஸோ உன்னோட ஃபங்க்ஷனை உன் இஷ்டத்துக்கு நீ மாற்றலாம், எங்கனாலும் நீ கொண்டு போக முடியும். ஓகேவா? அந்த ஒரு டைம் எழுதிட்டேன்னா அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஸோ அதை தான் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹையர் ஆர்டர்னு சொல்லும் போது ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீ பாஸ் பண்ணுவ தெரியுமா? லைக் எக்ஸாம்பிள், உன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ பிளஸ் பின்னு எழுதியிருப்ப, ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. அந்த ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் வெளியே இருந்து உள்ள அனுப்பியிருப்பல. ஸோ அந்த பேராமீட்டர்ஸுங்கிறது, அந்த பேராமீட்டர் ஆர்கியூமெண்ட்ஸே ஒரு வேரியபிள் வேல்யூவா நீ அனுப்பாம ஒரு ஃபங்க்ஷனாவே உன்னால அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? வாயிலே சொல்றேன்னு பார்க்காதீங்க, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வரும், கண்டிப்பா பார்க்கலாம். ரைட்டா? ஒன்றும் இல்லை, உன் இஷ்டத்துக்கு உன் ஃபங்க்ஷனை எவ்வளோ தூரத்துக்குனாலும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட்? The higher order function is a function that can accept a function as one of its parameter and it can also return a function. ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனே உன்னால் ரிட்டர்ன் பண்ண முடியுங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்குள்ள ஒரு 2 வேரியபிள் வெளியே அனுப்புறேன். என்ன 2 வேரியபிள் வெளியே அனுப்புறேன் அப்படின்னா a is equal to 10, b is equal to 20. ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ அனுப்புறேன். அப்போ நம்ம அவுட்புட்ல என்ன வரும்? 10, 20 வரும். ரைட்? ஓகே. ஸோ இந்த 10, 20ங்கிறதே ஒரு 10 டைம் எழுதி அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டிருக்கேன்னு வையேன், ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீ வெளியே அனுப்பிக்கலாம். புரியுது இல்லை? ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். லைக் நம்ம இந்த மல்டி டாஸ்க்காக யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு இப்போ நம்ம லேப்பை நான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருப்பேன், நம்ம மொபைலையும் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் ஆஃபாக. ஸோ மொபைலில் டியூவலாக தான் பண்ண முடியும், பட் லேப்பில் 4 ஸ்பிளிட்டாக பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனை. 4 ஸ்பிளிட்டாக பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு ஒன்றால் அடிக்கடி மாறிக்க முடியும்ல. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிக்க முடியும், ஒரே ஃபங்க்ஷனில் இருந்துட்டு. இல்லை வேறு ஃபங்க்ஷனில் இருந்துட்டு உன்னால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் எதாக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ரிட்டர்ன் ஏ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனே உன்னால் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும்னு மாதிரி சொல்கிறேன். So, or it can do both return as well as accept a function. A higher order function can also take as well as return other types of values. So, ஒரு சில டைம் சேம் வேல்யூவா இருக்கலாம், இல்லை வேற வேல்யூவா இருக்கலாம். அது நீ ரிட்டர்ன் பண்ற பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பட் it either has to take a function as a parameter of return a function. வாயில சும்மா ஃபங்க்ஷன் வந்து எரிச்சலா இருக்குல்ல. சரி பரவாயில்ல. Function as a parameter or return a function as its return value with them. It can be declared using any syntax available in JavaScript to declare a function. ரொம்ப என்னடா டப்பா இருக்கோ அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா உன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு உனக்கு தெரியும். ஒரு இதை டிக்ளேர் பண்ணிட்ட அப்படின்னா டிக்ளேர் பண்ண வேலையோ உனக்கு தேவையான நேரத்தில் நீ கால் பண்ணி கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய வைப்ப. கரெக்டு தானே? சிம்பிள். அந்த வேலையே ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஹை ஆர்டர் பொசிஷனில் யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி. ரைட்டா? பிகாஸ் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஒரு எக்ஸாம்பிளே வந்துட்டு ஐயோ சாரி
என்ன நடக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் என்ன? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுட்டேன். ரைட், ஓகே, கூப்பிட்டாச்சு. அதுக்குள்ள ஒரு வேல்யூ பாஸ் பண்றதுக்கு ஒரு வேரியபிளை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஏ. அப்போ இதுக்குள்ள ஏதாவது நீ ஒரு வேல்யூவை இங்கேருந்து அனுப்பணும். ஓகேவா? ஸோ வச்சிருக்கேன், அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது என்ன பண்ற? ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். நீ திரும்பவுமே ரிட்டர்ன் பண்ணும் போதே ஃபங்க்ஷன்ங்கிற போட்டு பிங்கிற டேகை போட்டுக்க. என்ன நடந்திருக்கு? ஆல்ரெடி ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்க. உள்ள வந்தே ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க இந்த யாரு இதுவும் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த இஃப் லூப்லலாம் நெஸ்டட் இஃப் லூப் அந்த கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. நெஸ்டட் லூப்பிங். அது எதுக்கு? லூப்புக்குள்ள லூப் எழுதுவோம். இஃப்க்குள்ள இஃப், இஃப்க்குள்ள இஃப், இஃப்க்குள்ள இஃப், அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு பத்தியா? அந்த கிணறு மாதிரி அந்த கான்செப்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ அதுக்கு இங்க பேர் வச்சிருக்காங்க ஹையர் ஆர்டர். ஓகேவா? இங்க என்ன நடக்கு? ஃபங்க்ஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை நான் வச்சுட்டேன் ஏன்னு, விச் இஸ் கால் பேராமீட்டர். ரெண்டாவது உள்ள ரிட்டர்ன் பண்ணும் போதும் ஒரு ஃபங்க்ஷன் நேமை வச்சு அதுக்கும் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நான் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே, விச் இஸ் கால் பி. ரைட்டா? கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி கன்சோல் டாட் லாக் பண்றேன் ஏ ஸ்டார் பி. ஃபர்ஸ்ட்ல உள்ள ஃபங்க்ஷன்ல ஏ எடுத்துக்கிறேன், செகண்ட்ல உள்ள ஃபங்க்ஷனை பி எடுத்துக்கிறேன். உன்னோட அவுட்புட்டுக்கு நீ ரெண்டு ஃபங்க்ஷன்லயுமே எடுத்துக்கிற எதை? பேராமீட்டரை ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண. ஸோ அப்போ நீ ஈஸியா நீ ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கியோ அந்த டிக்ளேர் பண்ண ஃபங்க்ஷனோட வேல்யூவை மட்டும் நீ இங்க இருந்தே அனுப்பிக்கலாம், விச் இஸ் 3 and 53. அப்போ இந்த 3 நேரா எங்க போய் அசைன் ஆகும் அப்படின்னா இந்த ஏல போய் விடுவாங்க. இந்த 53 நேரா எங்க போவாங்கன்னா பில போவாங்க. சப்போஸ் நீ இந்த 53 ஃபர்ஸ்ட் போட்டேன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு யாரு போவா? ஏ தான். ஸோ அப்போ ஏல தான் போய் அசைன் ஆகும். 3 நீங்க போட்டுருந்தா 3 நேரா பில தான் செய்யும். ஸோ இங்க உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனை பொறுத்து தான் நீ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணோட ஆர்குமெண்ட்டுக்கு போகும், விச் இஸ் பேராமீட்டருக்கு. செகண்ட் பொசிஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு போகும். இதுக்குள்ளேயே இந்த கன்சோல் எழுதாமையே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி நீ பண்ணலாம். அது உன்னோட சாய்ஸ். ஒரு மண்டை குழம்பாம இருந்தேன்னா நீ எழுதலாம். ஸோ இப்போ புரியுதா ஹை ஆர்டர்னா என்ன? 2 ஸ்லைட்ல வேர்ட்ஸா பார்த்தோம். இப்போ ஈஸியா ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா உங்களுக்கு? சச்சு சூப்பர், அஜிதா சூப்பர், ஹசீனா ரைட் சூப்பர், ஜீவா ஓகேவா? ரைட், ஓகேண்ணா சூப்பர். ஸோ இப்போ 2 மல்டிப்ளை பண்ணா 3 3 சார் 9, 3 5 சார் 15, 159 ஆன்சர் வந்து. இது தாண்டா ஹையர் ஆர்டர். இந்த கான்செப்டை நீங்க இன்னைக்கு பார்க்காம போயிருந்தீங்கன்னு வைங்க, புதுசா ஏதோ பண்ணாங்க, ஏதோ ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பேசுறோம், நீங்க இன்கேஸ் எங்க செஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா திணறிடுவீங்க. இந்த திணறல் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நீங்க இந்த பிபிடி போட்டிருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கும் ஒன்று தூக்கிட்டு வந்துடாதீங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரியல, மேபி நாளைக்கு இருக்கலாம், ஆல் சேக்கோரிக்கு போகலாம், என்னன்னு எனக்கு தெரியல. ரைட்டா? ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன், பார்க்கலாம். ரைட், ஃபங்க்ஷன் ஒரு சின்டெக்ஸா அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு ஒரு சின்டெக்ஸ்னே கிடையாது, இப்படிதான் எழுதணும்னு கிடையாது. பிகாஸ் உன்னோட விருப்பம் தானே. நீ ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டே போகலாம், அது உன்னோட விருப்பம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரான ஒரு சின்டெக்ஸை நம்ம தலைவன் கொடுத்துருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால் தட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். நான் இந்த இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் நேம்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குங்களா? ரைட். அதுக்குள்ள ஒரு கால் பேக், அதாவது ஒரு வேரியபிளை நீ டிக்ளேர் பண்ண போறதுக்கு ஒரு கால் பேக்னு வச்சு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுல நீ எழுத போற வேரியபிள் நம்ம எழுதுறோம்ல, ரிட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது எழுதிட்டு அதை திரும்ப இங்கேயே கூப்பிட்டுருக்காங்க கால் பேக்கை. அப்போ இங்கே உள்ள வேரியபிள் இங்கே அசைன் ஆகி உள்ள போய் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது ஒரு சின்டாக்ஸ் ஆஃப் டைப். உள்ளக்குள்ளே கால் பண்ணது நம்ம தான். இது ஒரு டைப் எப்படின்னா, நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ற கன்சோல் டாட் லாக்ல. ஓகேவா? ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு கன்சோல்ல ஒரு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். ஒரு மாதிரி இருக்கும், குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கேன். சரி, இது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நீங்க இதை பார்க்காத, இதை எப்படி பார்க்காத, இதை மட்டும் பாருட்டா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், கால் பேக் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா கால் பேக் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட்னு ஒரு வேர்டை பிரிண்ட் பண்றேன். இந்த வேர்டையே நீ எங்க போய் பிரிண்ட் பண்ண போற அப்படின்னா இதுக்குள்ள ஒரு பிரிண்ட் பண்ண போறேன். எப்படின்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த கால் பேக் யாரு? இவங்க. இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட்ங்கிற வேர்டு அப்படியே நேரா போய் இந்த கால் பேக்ல விழுந்துடும். ஏன்னா நீ இந்த வேர்டை இங்க கொடுத்துருக்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்க. புரியுதா?
ஃபங்க்ஷனே கால் தான் பண்றேன், ஆனா கால்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனை தான் நீ கால் பண்ணி விடுற. ஃபார் எக்ஸாம்பிள், நீ போன செஷனை பார்த்த அப்படின்னா இது என்னது ஃபங்க்ஷன் காலிங். எப்படி கால் பண்ணியிருக்கேன், 2 நம்பரை பாஸ் பண்ணி விட்டு கால் பண்ணியிருக்கேன். நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த நம்பரே ஒரு ஃபங்க்ஷனா தான் சொல்லி அனுப்புறோம். லைக் ஒரு ஃபங்க்ஷன் டெமோ இஸ் ஈக்குவல் டு ஒரு கர்லி பிளஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள 3ன்னு ஒன்று வச்சுட்டு வெறுமன 3ன்னு கூப்பிடாம இந்த 3க்கு ஒரு ஃபங்க்ஷனா போட்டு கூப்பிட்டேன்னா எப்படி அந்த வேல்யூ போய் இங்க போய் விழும்ல. அதே தான் இந்த இடத்துல வேர்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட்ங்கிற வேர்டு. இதுல கூப்பிட்டு இது போய் நேராக அந்த கால் பேக்ல வந்து அங்க போய் பிரிண்ட் ஆயிடும். சாரி, இதுக்குள்ள போய் பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? நான் திரும்பவும் நடத்துறேன், பட் யாருக்கா புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, சச்சுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரைட், அஸ்வினா ஓகே, அஜிதாக்கும் ஓகே, சூப்பர். ஜீவா ஓகே தானே? இன்ஃபேன் ஓகே, சூப்பர். ஜீவாக்கு புரியலையோ, ஒரு நெக்டரா? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த 3ங்கிற இருக்கிற இடத்துல நீ ஒரு ஃபங்க்ஷனையே அனுப்புற. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யார் இருப்பானா 3 இருப்பாங்க, அவ்வளோதான். ரைட்டா? அந்த கான்செப்ட் நீ நினச்சிக்கோ. ஒரு பிரெயினுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் இது. உன் ஒர்க்கை நீ திரும்ப திரும்ப பிரெயின் கொடுத்தேன்னா உன் பிரெயின் தான் நல்லா இருக்கும். புரியுங்களா? அந்த கான்செப்ட் தான். இந்த மாதிரி இன்னைக்கு பார்க்குற ஸ்லைடு, இன்னைக்கு பார்க்குற கான்செப்ட்ஸ்லாம் வந்து நான் நடுவில் சொல்லியிருப்பேன், இது முக்கியமானது, இது தேவை தான், பட் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற கான்செப்ட்லாம் ஒரு பை கிளான்ஸ் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நேற்று சச்சு சொன்னாப்புல HTML CSSலாம் மறந்துட்டுனே அப்படின்னாங்க. இப்போ நான் டக்குன்னு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இந்த கோடு என்னன்னு கேட்டால் அசால்ட்டாக எல்லாருமே சொல்லிடுவேன், இது இந்த டேக்னே, இதை டைப் பண்ணால் இங்கே வரப்போகுது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். சிஎஸ்எஸ்லையும் அப்படிதான், இந்த கலர் இங்கே கொடுக்க முடியும், இந்த பொசிஷன் அங்கே மாற்ற முடியும். என்ன இந்த அப்சல்யூட்டு இந்த மாதிரி சின்டெக்ஸ் வந்து ஒரு மாதிரியா குழப்பறதுக்கு ஒரு உண்டாக்கும். பட் அது நீ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸாக உன் லைஃப்ல ரன் பண்ணேன்னா கிளியரே இல்லை. சில பேர் இருக்கான் இந்த கோர்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்த்துட்டு போவோம். அப்படி போனேன்னா உனக்கு மறக்க தான் செய்யும், எல்லாமே போயிடும். உன்னோட ஏமை நோக்கி நீ போகணும். இப்போ உங்களுக்கான உண்டான ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னா ஸ்டார்ட் அப். நீங்க இப்போ இந்த இடத்துல இப்படி டிராவல் ஆகி இப்போ நீங்க எப்படியும் படிக்கிறதுக்கு இன்னொரு 4 to 5 months இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் எண்ட்லாம் சேர்த்து முடிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்டான பீரியட் தான் நினைக்கிறேன். 10K 15K பே பண்ணி நீங்க படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அமௌண்ட் தெரில. பிகாஸ் நம்ம நினைப்போம் இவ்வளோ தௌசண்ட்ஸ் கொடுத்து படிக்கிறோமே அப்படின்னு நினைப்போம். பட் வெளியே வந்து நீங்க போய் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி தான். அண்ட் தென் இவ்வளோ தூரத்துக்கு உங்களால ஒரு லேண்ட் பண்ணி அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்த லேண்ட் பண்ணா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்ட் தானே? பைக் எடுக்கணும், ஒரு பைக்கோட மாடலை பார்த்து எடுக்கணும் வைக்கணும்னா போய் நீ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காசு கொடுத்து பே பண்ணி வந்து உன்னோட வே ஆஃப் ரோட்ல ஓட்டிட்டு போகணும். அதுதான் இம்ப்ளிமெண்ட். நான் பைக்கோட தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், இனி எந்த பைக்கை கொடுத்தாலும் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொன்னா உன்னால முடியுமா? ஏதாவது ஒரு ஹைசிசி பைக்கோ ஒன்று கொடுத்துட்டேன்னா திணறுவோம் கண்டிப்பா. கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு காட்டி இப்படி கிளாஸஸ் வச்சு இவ்வளோ டிஸ்கஷன் போய் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் வரும். நான் படிச்சிருக்கேன், என்னால் பேச முடியும் அப்படிங்கிற தாட்டும் உங்களுக்கு வரும். இப்போ நான்லாம் எப்படின்னா இவ்வளோ படிச்சும் நான் தாட் இல்லாமல் இருக்கிறனால என்னால் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போக முடியலை. நான் பேச மாட்டேன், எனக்கு பயம், ஏன்னா நான் படிக்கலன்னு நானே நினச்சி பயந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதுலேருந்து வெளியே வாங்க. தென் இதை பார்க்கறதுனால இவ்வளோ தூரம் நம்ம படித்ததை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒரு செஷன் முடிச்சாலும் இன்னைக்கு உள்ள கான்செப்டை ஏதாவது ஒரு டைம் ரீகால் பண்ணிடுங்க. ஆல்ஸ் வீக்கெண்டாக உட்காந்து முழுசாக ரீகால் பண்ணி பாருங்க. டவுட்ஸ்னா கூட குரூப்ல கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. அதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஃபைனல் இயரா இப்போ நீங்க 3rd year 2nd years இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸும் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் 2nd yearsா இருந்தா ரொம்ப போனஸான பாயிண்ட், நீங்க நெக்ஸ்ட் இயரே வந்து இன்டர்ன்ஷிப் அட்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க இந்த கோர்ஸ் முடிக்கும் போது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கும், நீங்க அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சுவீங்க. இன்டர்ன்ஷிப் போயிட்டாலே தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்க லெவலே வேற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஃபைனல் இயரா போறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இன்டர்ன்ஷிப் ஒரு 3 to 4 months வாங்கி வச்சுட்டு நீங்க டெவலப் பண்ணி ஸ்டார்ட் அப்லயோ இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனிலையும் பிளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் உங்களோட கோர்ஸ் அப்படி லேர்ன் பண்றது விஷயங்கள் அப்படி. ரொம்ப பேசிட்டேன்னு நினைங்க, நம்ம பேராமீட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நீ அனுப்ப போற விஷயம் அந்த 3ங்கிற நம்பரா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நீ அனுப்ப போற விஷயம் வந்து எப்படிங்கிறது தான் இருக்கு. கரெக்ட் தானே? ஒரே நிமிஷம்.
சாரி சாரி கைஸ், வந்துட்டேன். சரி, ஓகே. பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணக்கூடிய அந்த த்ரீயா இருந்தாலும் சரி, அந்த த்ரீயை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு ஷேர் பண்ணாலும் சரி, அது என்ன மாதிரி லாங்குவேஜ், என்ன மாதிரி கான்செப்ட்ல ஒரு சின்டாக்ஸ்குள்ள கொடுக்கணும்னு ஒரு எக்ஸ்பிரஷன், ரைட்டா? ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் டேக்ஸ் எ கால் பேக் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்ஸ் இட் அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இது என்னன்னு தெரியும். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன? ஆக்சுவலா அதுக்கு பேரு நீ ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ண போற. இப்போ நீ இந்த இடத்துல ஃபர்ஸ்டா எந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்க, இதுதானே? ஸோ அப்போ இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆனா பேர் வந்து ஹையர் ஆர்டர் எஃப்யூஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீ வேற பேர்னாலும் வச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டா நீ எடுக்க போற ஃபங்க்ஷன் நேம் சொன்னா ஹையர் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா கால் பேக் பண்ணியும் எக்ஸிக்யூட் பண்ணும், பர்ஃபார்ம், நல்ல ஒரு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. கால் பேக்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் பாஸ் அண்ட் ஆர்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் இன்சைடு த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஆர்குமெண்ட்டை கால் பேக் பண்ணி, திரும்ப கால் பேக் பண்ணி உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூவை நீ பிரிண்ட் பண்ற, ஒரு த்ரீங்கிற வேல்யூ அனுப்புறது வேற, கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட்ங்கிற வேர்டை நீ டைப் பண்ணி அனுப்புறது வேற, கரெக்ட் தானே? ஸோ அந்த த்ரீயை வந்து ஈஸியாக கால் பேக் பண்ணிக்கும். பட் இந்த ஒரு வேர்டாக இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீ எப்படினாலும் போட்டு தான் அனுப்பணும். இந்த இடத்துல போயிட்டு டபுள் கோட்ஸ்ல ஏதாவது அனுப்ப முடியுமா? டபுள் கோட்ஸ் போட்டு உள்ள அனுப்ப முடியுமா? ஒரு பெரிய பேராகிராஃப் முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அனுப்புனேன்னா ஈஸி தானே? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதான் இன்வோகேஷன். ஸோ கால்ஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், கால் பேக் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட் கால் பேக் ஃபங்க்ஷன் வித்தின் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஒண்ணுமே இல்லை, உன்னோட ஃபர்ஸ்ட் கால், நீ ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபங்க்ஷனோட கால் வந்து கால் பேக் ஆகி எக்ஸிக்யூட்டும் ஆகிரும். கண்டிப்பா ஆகும், கரெக்ட் தானே? நம்ம த்ரீயை பாஸ் பண்ணோம், த்ரீ அழகா ஏல அசைன் ஆகி ஏ ஸ்டார் பினா ஏ இருக்கிற இடத்துல த்ரீ தானே வந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போய் தானே ஒர்க் நடக்குது, எதுவும் போகாம இந்த சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்ஸ் மாதிரிலாம் இல்லாம இருந்துச்சுல. ஸோ அது ஒரு இனோவேஷனா கால் பண்ணி அசைன்டா வேல்யூ கொடுத்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் ஜஸ்ட் இது வார்த்தையா சொல்லி முடிச்சுட்டான் பர்ஃபார்ம்ஸ் வெல் அப்படின்னு. இதை கொஞ்சம் இன்டெப்தா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம், ரைட்டா? ஓகே, புரிஞ்சதுல எதுவும் டவுட்ஸ் இல்லை. நான் பாட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டேன். எதுவும் டவுட்ஸ்னா கேட்டுருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ரைட், சூப்பர் சூப்பர், ஓகே. And then approach one function as an argument. ஸோ ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புற அப்படின்னா உன்னோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ திஸ் அப்ரோச் இன்வால்வ்ஸ் பாசிங் எ ஃபங்க்ஷன் ஆஸ் அன் ஆர்குமெண்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். புரியும்? த்ரீ அனுப்புனா அந்த த்ரீ எங்க போய் அசைன் ஆச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூல, 53 அனுப்பும்போது 53 எங்க அசைன் ஆச்சு? அனதர் ஃபங்க்ஷன்ல அசைன் ஆச்சு. அதுதான் சொல்லுவாங்க. The receive function can then execute the callback, enabling flexible and customizable behavior in JavaScript program. ஆமா, நீ ஒரு ஃபங்க்ஷன் டெக்ளேர் பண்ணது ஒரு கஸ்டமைஸான ஒரு ஒர்க் தானே, உன் இஷ்டத்துக்கு தானே நீ பண்ணியிருக்க. அண்ட் தென் அது ஒரு ஃபிளெக்சிபிளா உள்ள நாலேஜ் போகுது இல்லை. இப்போ பியோட வேல்யூ 53ன்னு நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு அனுப்பணும், அது பி அழகா உள்ள போகுது இல்லை. அது ஒரு ஃபிளெக்சிபிளான ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது இல்லை ஹையர் ஆர்டர்ல. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அண்ட் தென் எக்ஸாம்பிள், இன் திஸ் எக்ஸாம்பிள் டூ ஃபங்க்ஷன்ஸ் greet accepts name and returns the greeting. Greet name combines greeting message and name, logging a customized message output. Hi JavaScript, welcome to enforcement. எக்ஸாம்பிள்ல இப்படி வார்த்தையா கொடுத்துட்டாங்க, நான் பேசியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா ஒன்றும் இல்லை, ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புறேன், சரியா? ஒரு நீங்க இந்த ரியல் டே லைஃப்லேயே பாரு, ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புறேன். ஒரு கிரீட்டிங் கார்டு வந்து லைக் கிரீட்டிங் கார்டு வேணாம், நம்ம அந்த பத்திரிக்கை, அதுவும் கிரீட்டிங் கார்டு தானோ எனக்கு தெரியலப்பா இங்கிலீஷ்ல. சரி, ஒரு ஒரு பத்திரிக்கையை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறேன், ஓகேவா? ஸோ பத்திரிக்கையில மாப்பிள்ளை பொண்ணு நேம்ஸ் வச்சு அனுப்புவேன். பட் ஒரு வீட்டில் உன் சொந்தக்காரங்க வீட்டில் நீ ஃபர்ஸ்ட் போய் கொடுக்க போற, சப்போஸ் நீ என் வீட்டிலே வந்து கொடுக்குறேன்னு வையேன், என்ன பண்ணுவேன்? டக்குன்னு பேனா எடுத்து ஒரு பேரு, என் பேரை எழுதி வந்துருங்க அப்படின்ட்டு தானே நீ பத்திரிக்கை கொடுப்ப. ஆனா பத்திரிக்கையில உள்ள நேம்ஸ் எதுவும் மாத்துவியா? உன் பொண்ணு மாப்பிள்ளை நேம மாத்த மாட்டேன். நீ கொடுக்க போற யாருக்கு கொண்டு போய் சேருது அப்படிங்கிற லேபிள்ல பேர் எழுதுவேன், கரெக்டா? என்ன இவங்க சரவணன் அந்த அவங்களுக்குள்ளது, ஸோ அண்ட் தென் மணிகண்டன் அவங்களுக்குள்ளது, ஸோ விஜயகுமார் அப்படின்னா அந்த ஒவ்வொரு குழுவினத்தரோட நேமை எழுதி நம்ம கொடுப்போம். அப்ப இந்த இடத்துல மேக்ஸ் டிஃபரா சேஞ்ச் ஆகுறது யாரு? ஒவ்வொரு வீட்டுல போய் கொடுக்க போற பத்திரிக்கையோட நேம். பத்திரிகையில நம்ம மாத்த போற நேம் வந்து உள்ள இல்ல, நம்மளா மேனுவலா எழுதுறோம். அப்ப நம்ம அந்த ஒரு நேமை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கோம், கரெக்டா?
அந்த நேமை மட்டும் நீ மாத்தணும் அப்படின்னா நீ அப்பப்போ கால் பண்ணி நேமை மாத்திக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை உங்க ஜாவா ஸ்கிரிப்டை இந்த ஃபங்க்ஷன் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் மூலியமா எழுதிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த எக்ஸாம்பிள் கிரீட்டிங் நேம் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுல? எதுவும் டவுட்ஸ் இல்லை. பட் எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறத எக்ஸாம்பிள் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க, பட் நல்லா இல்லை இந்த ப்ரோக்ராம். ஓகே, நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் என்ன? கிரீட். அதுக்குள்ள பேராமீட்டரா வேரியபிள் நேம் யார் இருக்கா? நேம் தான். ஓகேவா? ஸோ என்ன ரிட்டர்ன் பண்றேன்? ஹாய்ன்னு போட்டு இங்க இருக்கிற நேம் நான் உள்ள பிரிண்ட் பண்றேன். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? இந்த டாலர் போட்டு கர்லி பிரசஸ்க்குள்ள போட்டா இங்க இருக்கிற வேல்யூ நேரம் இங்க வந்து இதோட வேல்யூவா செய்யணும். இப்போ நேமுக்கு ஈக்குவல்ட்டா மணிகண்டன் இருந்துச்சுன்னா மணிகண்டன்ங்கிற பேர் வந்து ஹாய் மணிகண்டன் நீங்க வந்து விழுந்துடும். ரைட்டா? ஃபினிஷ்டா? சரி, ஓகே, இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு கிரீட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், கிரீட் நேம். ஓகே, கிரீட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுல என்ன பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 2 வேல்யூ பிரிண்ட் பண்றேன். எப்படின்னா, ஸோ பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர் 3 பேராமீட்டரா பாஸ் பண்றேன். என்னெல்லாம் அப்படின்னா கிரீட்டிங், மெசேஜ், நேம். ஸோ அது எப்படி கிரீட்டிங், மெசேஜ், நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கிரீட்டிங் இருக்க இடத்துல ஒவ்வொருத்தரா வந்து அலோகேட் ஆகுங்க. ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரீட்டிங்கை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ கிரீட்டிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள நேமை பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு என்ன பிரிண்ட் பண்றேன்னு மட்டும் சொல்றேன். கிரீட்டிங், நேமு, அதுக்கு அடுத்து மெசேஜ். சரியா? ரைட், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இங்க என்ன ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் உள்ள நடக்கும். ஸோ இந்த நேம் எங்க இருந்துச்சு, எங்க பார்த்தோம்? கிரீட் பேராமீட்டரா இங்க பார்த்துருக்கோம். அதோட வேல்யூ இங்க விழுந்துட்டேன். ரைட்டா? ஸோ அப்போ நீ இந்த ஏம் பண்ண போற 3 பேராமீட்டர் என்ன அப்படின்னா இந்த இதுதான். நீ இதை தான் ஏம் இதுல கால் பண்ணாலே இந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ணி வேலை நடந்துடும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரீட்டிங், மெசேஜ், நேம், இந்த 3க்கும் நீ வேல்யூ கொடுத்துட்டாலே போதும். என்ன வேல்யூ கொடுப்ப? அதான பிரச்சனை. ஸோ இந்த இதை கால் பண்றேன். ஸோ கிரீட் நேம் அப்படின்னு போட்டு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து கிரீட்டிங் இருக்க வேண்டிய இடத்துல கிரீட்டை கூப்பிடுறேன். என்ன கிரீட்டை கூப்பிட்ட? அப்போ கிரீட்ல யார் இருக்கா? ஹாய் நேம். இந்த நேமோட வேல்யூ என்ன எனக்கு தெரியாது. நம்ம எதுவும் கொடுக்கல. கொடுத்தாதானே அசைன் ஆகி ஒர்க் ஆகும். இப்போதைக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹாய் டபுள் கோட்ஸ் மட்டும் இந்த இது மட்டும் பிரிண்ட் ஆகி நிற்கும். இது வரை பிரிண்ட் ஆகி நின்றுட்டு மெசேஜ்ல யார் இருக்கா? வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். அப்போ இந்த வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் வந்து மெசேஜ்ல அசைன் ஆகி மெசேஜோட வேல்யூ இங்க வந்து விழுந்துடும். ஓகே, ரைட். நல்ல நோட் பண்ணு, எவ்ரி ஒன். ஸோ இந்த எவ்ரி ஒன் இருக்க இடத்துல நம்ம யாராவது மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பேரை இங்க டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மணிகண்டன்கிற பேரு இந்த நேம்ல அசைன் ஆகும். கரெக்டா? இந்த நேமை எங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா கிரீட்டிங்குள்ள ஒரு நேம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ கிரீட்டிங்குள்ள நேம்னா இந்த கிரீட்டிங்ல யார் இருக்கா? கிரீட் இருக்கா? கிரீட்ல யார் இருக்கா? நேம் தான் இருக்கா. அப்போ இதோட பேராமீட்டரும் சேம்னால அப்ப நேமுக்கு என்ன வேல்யூ இருக்கோ இங்க வர வேண்டிய நேம் நேரா போய் எங்க தேடும் அப்படின்னா இந்த இடத்துல போய் விழும். இந்த இடத்துல இருந்து இங்க போய் விழும். அப்ப ஹாய் மணிகண்டன், வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். இப்படி வந்துருங்க பத்தியா? எங்க இருந்து சுத்தி அடிச்சு நேரா அங்க வந்து நேம்ல வந்து விழுந்துருக்கு. ஸோ ஃபங்க்ஷனோட இதுதான் ஃபிளெக்சிபிலிசிட்டி, கஸ்டமைசபிள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மண்டைக்கு தான் வழி. அது கஸ்டமைஸா நல்லா இருக்கு பார்க்க, ஆனா நம்ம மண்டைக்கு வழி. ஸோ திரும்பவும் சொல்றேன், ஃபங்க்ஷன் ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுல நேம் வந்து விழணும். அவ்வளவுதான், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு. ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுல வந்து என்னெல்லாம் வரணும் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரணும், நேம் வரணும், அதுக்கப்புறம் கிரீட்டிங்ஸ்ன்னு வரணும். அதாவது என்ன பேரோட வரணுமா என்னங்கிறது. சரி, என்ன பேரோட வரணுங்கிறதே இந்த ஃபங்க்ஷன்ல தான் கொடுக்குறேன். ஸோ 3 பேராமீட்டர், கிரீட்டிங், மெசேஜ், நேம். ஸோ அந்த பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி 3 வேல்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். 3ல என்ன வேல்யூலாம் அப்படின்னா கிரீட். இந்த கிரீட்டுங்கிறது இந்த ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆன்சர் இருக்கு? ஹாய் நேம். ஓகேவா? நீ சப்போஸ் இந்த இடத்துல ஹாய் மணிகண்டன் டைப் பண்ணிட்டா அது ஃபுல்லாவே எல்லா அவுட்புட்லயுமே மணிகண்டனே பிரிண்ட் ஆகும்.
நீ நேமை மாற்றணும்னு நினச்சின்னா இந்த இடத்துல ஈஸியாக மாற்றினா அது போய் உள்ளே உட்காந்து அசைன் ஆகிக்கும்ல. இப்போ மணிகண்டனை எடுத்துட்டு வேற யாரா பேர் யாரு ராஜன் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கும் அப்படின்னா ராஜனை கொண்டு நேராக அங்கே போய் அசைன் ஆகிக்கும். அந்த கான்செப்ட் தான் இதை எழுதியிருக்காங்க. ஸோ திரும்பவும் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். கிரீட்டு ஹாய் நேம்னு இருக்கும். ஸோ அந்த நேமோட இடத்துல வேல்யூ இல்லாதனால ஃபில் ஆகாமல் ஸ்டாப்பபிளாக நிற்கும். சரியா? அதுதான் அந்த ஹாய். ஓகேவா? ஸோ இந்த எவ்ரி ஒன் இருக்க இடத்துல இங்கே நீ கொடுத்துருக்கியா ராஜன்ங்கிறது, ராஜன் போய் நேராக அந்த நேமில் விடுவாங்க. இந்த நேம் வந்து இங்கே கொடுவாங்க. ஸோ கிரீட்டிங்ஸ் ஆஃப் நேம். கிரீட்டிங்னா என்ன? இதை அசைன் பண்ணியிருக்க. கிரீட்டிங் இங்கே இருக்கும். இதுக்குள்ள நேம் யார் இருக்கா? அப்போ இங்கே வர ஆன்சர் இங்கே விழுந்து இங்கேருந்து நேராக நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ ராஜன் இங்கே வந்துடும். மெசேஜ் இருக்க வேண்டிய இடத்துல இது போய் நேராக மெசேஜில் அசைன் ஆகும். மெசேஜ் வந்து இங்கே அசைன் ஆகும். இதோட ஆன்சர் இங்கே வந்துடும். புரிஞ்சுதா? ஒரு டிஃபிகல்ட்டான கோடு தான். ஓகேவா? பட் இது ரொம்ப சிம்பிளான கோடு. இதை வச்சு நிறைய விதமாக எழுதுவாங்க. பார்க்கலாம். அஜிதா இன்ஃபண்ட் ஓகே. வேற அசினா ரைட் சூப்பர். ஜீவதர்ஷினி சச்சு ஓகே தானே? இது பிரச்சனை இருக்கா? அனஃபா ஓகே சூப்பர். இன்ஃபண்ட் ஓகேவா? ஜீவா சச்சு என்னாச்சும் குழப்புதோ? சொல்லுடா. எனக்கு அந்த மேல அந்த கிரீட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து ஹாய்னு போட்டு உள்ள நேம்னு கொடுத்துருக்கீங்க. அத வந்து கீழே கிரீட் அண்டர்ஸ்கோர் நேம் கிரீட் கம்மா வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட் அப்புறம் எவ்ரி ஒன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த கிரீட்ன்றது வந்து மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் அதுல என்ன நேம் கொடுத்தோமோ அது வந்து இந்த கீழே உள்ள அந்த கிரேட்டிங் நேம்ல வந்து ஸ்டோர் ஆகுமா? ஸ்டோர் ஆகும். ஆமா. இந்த கிரீட்டிங் நேம், இந்த நேம் எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து இங்க வந்து இதுல இருந்து இது வருது. ஓகேவா? இதோட நேம் வந்து எங்க அசைன் ஆகும் அப்படின்னா மேட்ச் அப் ஆகும். லைக் வந்து இதுக்கு ஈக்குவலா மாதிரி மேட்ச் ஆகும். எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல நீ ஒரு நேம்னு ஜெனரேட் பண்ணிருக்கல. ஓகே. சோ இது மேட்ச் ஆகி அப்ப இதோட வேல்யூ நேரா போய் இங்க போய் விழும். இதுல விழுந்தா இங்க வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்ப ஹாய் என்ன வருதோ அது அப்படியே ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னே பிரிண்ட் ஆயிரும். ஓகே. அப்புறம் வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட் நார்மலா மெசேஜ்ல விழுந்து மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிரும். இங்க அந்த நேமுக்கு பதிலா எவ்ரி ஒன் கொடுத்துருக்கோம். அப்ப எவ்ரி ஒன்ற அந்த நேம் வந்து கிரீட்டிங் நேம்ல ஸ்டோர் ஆகும். அது வந்து நேரா மேல அந்த நேம்ல ஸ்டோர் ஆகி ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட். எஸ், கரெக்ட். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பார்த்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றான்ல. இந்த மெத்தடாலஜிக்கு நீங்க வந்தாலே போதும், எல்லாமே லேர்ன் பண்ணிடுவீங்க. எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன மெயினான நம்ம பத்திரிக்கை விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இஷ்டத்துக்கு இந்த இடத்துல நேம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி ஒன் இருக்க இடத்துல நீ இப்போ ஒரு பத்திரிக்கை கொடுக்க போற அப்படின்னா உன் கிரீட்டிங்ஸில் என்ன நேம் வேணுமோ, சரவணன்னா சரவணன், பிரீத்தினா பிரீத்தி, அந்த மாதிரி நேம்லாம் நீ உன் இஷ்டத்துக்கு கொடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தாலஜி கிரியேட் ஆச்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ரைட், அப்ரோச் 2 இன்னும் என்ன காத்து வச்சிருக்கானோ ஒரு பெரிய கோடிங். சரி, அப்ரோச் 2ல என்ன அப்படின்னா ரிட்டர்ன் அ வேல்யூ. ஃபங்க்ஷன் அஸ் ரிட்டர்ன் அ வேல்யூ. இப்போ நம்ம வந்து ஒரு நேமுங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அது வேற வேற ஃபங்க்ஷன்ல. ஒரே ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிளா என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ ரிட்டர்ன் நியூ ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனையே நீ கால் பண்ணி திரும்ப ஒரு ஃபங்க்ஷனாவே அனுப்பலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் க்ளோசர்ஸ். For instance, you can create a function factory that generates functions with specific behavior. ஓகேவா? ஒரு ஸ்பெசிபிக் பிஹேவியர்னா நீங்களே வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சர்டைனான பீரியட், ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டூடியோக்குள்ள ஒரு கான்செப்ட் ஏதாவது லாஜிக்கலாக எரர் வருது அப்படிங்கிற பிரச்சனையில் இவங்க வந்து யூஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மல்டிப்ளேயர் இஸ் அ ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் அ ஃபேக்டர் அஸ் அன் ஆர்கியூமெண்ட். இந்த ஃபேக்டோரியல் மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி ரன் ஆகும்னு. ஸோ அந்த மெத்தடை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலான்னு மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ நியூ ஃபங்க்ஷன் தட் மல்டிப்ளைஸ் எனி நம்பர் பை த ஃபேக்டர். We then use double and triple to create specialized function. இன்னும் சொல்லியிருக்காங்க. ஃபேக்டோரியல் வந்து நம்மளுக்கு மேக்ஸில் தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். நான் ஃபேக்டோரியலில் வீக்கு தான், எனக்கு ரொம்ப புரிஞ்சு 10th ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் மூலமா எழுத முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. லைக் இங்கே வந்திருக்கு சிம்பிளாக. ஆல்ரெடி நம்ம இந்த 3 to 53 பார்த்தோம்ல, அதே சிம்பிளான கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யார் இருக்கா அப்படின்னா மல்டிப்ளேயர் இருக்காங்க. ரைட்டா? மல்டிப்ளேயரில் யாரை
பேராமீட்டரா வச்சுக்கோன்னா ஃபேக்டர். அப்போ ஃபேக்டருக்கு ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரி வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எக்ஸ். அப்போ எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை வச்சாச்சு. அதுல என்ன பேராமீட்டர் அனுப்பணும்னா எக்ஸ். அப்போ எக்ஸுக்கும் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. நம்ம அங்கே என்ன பண்ணோம், 353 அனுப்பணும். 3 போய் ஏன்னா ஏல அசைன் ஆனாங்க, 53 நேரா போய் பில அசைன் ஆனாங்க. கரெக்ட் தானே? அந்த எக்ஸாம்பிள் மைண்ட்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னா சொல்லுங்க, ஒன்ஸ் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ 53 3 அப்படி இப்படி நேரா ஒவ்வொரு வேரியபிள் அசைன் ஆகுது. சரி, இப்போ இங்க என்ன நடக்கு, கான்ஸ்டன்ட் டபுள் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளேயர் 2. ஸோ நீ இந்த இடத்துல ஒரு பேராமீட்டரோட ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ற, ரெண்டா பாஸ் பண்ணல. ரெண்டா பாஸ் பண்ணினா 2 போய் ஃபேக்டர்ல உட்காரும், இந்த இடத்துல 4ன்னு பாஸ் பண்ணா 4 போய் எக்ஸ்ல உட்காரும். கரெக்டா? இப்போ என்ன நடக்கு, டபுள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பரை டபுள் பண்ணா வர ஆன்சர் தான் அர்த்தம். கரெக்டா? ஓகே, இப்போ என்ன நடக்கு அப்படின்னா டபுள் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளேயர் ஆஃப் 2. 2 போய் நேரா ஃபேக்டர்ல உட்காரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலயும் 2 தான் வந்து உட்காருமான்னு கேட்டீங்களா? எஸ், கிட்டத்தட்ட போய் உட்காந்துரும். அப்போ 2 2s ஆர் என்ன, 4. இவ்வளவு தூரம் புரிஞ்சுதா? அந்த 4 இருக்கீங்கல்ல யாரும்? 4 புரியலையோ? ஹசீனாக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த 2வை நான் கால் பண்ணி ஃபேக்டர்ல வைக்கேன். ஃபேக்டர்ல வந்து 2 இருக்கும், எக்ஸ்ல வந்துட்டு இருப்பாங்க, ஓரளவுக்கு இருப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து இந்த 2 இருக்க இடத்துல 2 ஸ்டார் 2, 2 2s ஆர் 4. ஸோ டபுளா இருக்கும். 2வை டபுள் பண்ணா என்ன, 4 தானே. 3யை டபுள் பண்ணா 6. அந்த வேல்யூ வந்து டபுள் ட்ரிபிள்ல வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகேவா? வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. 2 2s ஆர் 4 வச்சுக்கோ. ரைட், அப்படியே இருக்கட்டும். இல்ல மல்டிப்ளேயர் ஆஃப் 2னே இருக்கட்டும். உன் மைண்ட் செட்ல 2 அப்படிங்கிற மட்டும் ஒரு இடத்துல 2, ஒரு டப்பாக்குள்ள 2 இருக்கு, அவ்வளவுதான் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், டபுள் ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டபுள் ஆஃப் 5 அப்படின்னா இந்த 5 போய் இப்போ போய் இந்த இடத்துல போய் உட்காரும். எங்க, எக்ஸ்ல. எப்படி போச்சு? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளேயருக்கு 2ன்னு நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ல 2 தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகேவா? ஆனா எக்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ நீ கொடுத்த, இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துட்ட அப்படின்னா இங்க போய் அசைன் ஆகி உட்காந்துரும். உட்காந்துட்டு 2 4s ஆர் 8 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். ஆனா நீங்க 1 கொடுத்தனால அது போய் உட்காரதான் செஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி 2 2s ஆர் 4ங்கிறது டபுள் ஆகிருக்காது. நான் டபுள்ங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் காண்டி சொன்னேன், பட் டபுள் ஆயிருக்காது. 4ங்கிறது உங்களுக்கு உள்ள போய் அந்த போன எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். 2 போய் உட்காந்துட்டு எக்ஸுக்கு எந்த வேல்யூ இல்லை, எக்ஸ் இருந்தால் தான் எக்ஸ் ஸ்டார் ஃபேக்டர் ஆகும். அப்போ 2 ஸ்டார் எக்ஸ்லேயே தான் இருக்கு இப்போதைக்கு. அப்போ நீ இந்த 5 நெக்ஸ்ட் கொடுத்த அப்படின்னா இந்த 5 போய் எக்ஸ்ல உட்காந்து 5 ஸ்டார் 2 அப்படின்னா 5 2s ஆர் 10. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் திரும்ப ட்ரிபிள் 5 கொடுத்தா 3 போய் இந்த ஃபேக்டர்ல உட்காந்துட்டு 5 3s ஆர் 15. இதான் புரிஞ்சுக்க முடியுதா? சச்சு ஓகே, அஜிதா ஓகேவா, ஹசீனா ஓகே, அனஃபா ஓகே, ஓகே சூப்பர், தீபதர்ஷினி இன்ஃபேண்ட் சூப்பர் தான், சூப்பர். அவ்வளோதான்டா, இதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். சிம்பிளா நான் அந்த கான்செப்ட் வச்சு சொல்லவா? இந்த இங்க இதுல 5 3 5 இங்க போயிருக்கு, 3 இங்க போயிருக்கு, அப்படித்தானே சொன்னோம். ஆனா நீ கன்சோலை இங்கேயே பண்ணியிருக்க, அதுல கன்சோல் எங்க போனோம், வெளியே போனோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த 53 நீ தனியா கால் பண்ணி எழுதியிருக்க, 3 தனியா வச்சு எழுதியிருக்க. இப்போ நீ 53 ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் 53 அப்படின்னா அது இங்கே தான் போய் பாருங்க. அந்த கான்செப்ட் தான். ஓகே தானே? ஸோ இன்னைக்கு பார்த்தபடி பார்த்தா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அதில் 2 அப்ரோச்சில் வருது. ஒரு அப்ரோச் வந்து ஃபங்க்ஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், 2 ஃபங்க்ஷனாக எழுதி 2ஐயும் மெர்ஜ் பண்ணி எப்படி பண்ண முடியும், ஒரு மிங்கிள் ஆக்கி பண்ணுறது. அண்ட் தென் ஒரு ஃபேக்டரை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணும்போது செப்பரேட் எப்படி பண்ணி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இன்னைக்கு பார்த்தோம். ஆல் செட்டில் டவுன் நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், எனி டவுட்ஸ்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் செஷன்லயாவது ஜேகோரியோட வர ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் ப்ராஜெக்டே பார்க்கல ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த கலர் சேஞ்சிங்க. எனக்கு அது தெரிஞ்சு அதை பார்த்துட்டு தான் நம்ம கண்டிப்பாக ஜேகோரி போவோம். மேபி நெக்ஸ்ட் டே நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதே இன்னொரு டைம் ஒரு கிளான்ஸ் விஷுவல்ல போட்டு கூட ட்ரை பண்ணலாம் இந்த இன்னைக்கு பார்க்கறத. ஓகேவா? ஸோ எனி
இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் குரூப்பில் சொல்லுங்கள். நாளைக்கு பிபிடி இல்லை இன்னைக்கு நடத்தினதே நாளைக்கு இன்னொரு டைம் வைங்களேன், ஒரு விஷுவல் போட்டு கிளான்ஸ் பார்ப்போமே அப்படின்னாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் ஒவ்வொரு பிபிடிஸும் வச்சு ஒவ்வொரு ரெக்கார்டிங்ஸும் வச்சு நீங்கள் படித்ததை மறக்காமல் நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைடா. நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்க நல்லபடியாக. ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோ. நீ இன்னும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னா எவ்வளோ நாள் கழிச்சு வேலைக்கு போவேன். இன்டர்ன்ஷிப்பும் மேபி ஒரு இந்த கோர்ஸ் முடிச்சு ஒரு 2 to 3 months போகிறேனாலும் ஓவரால்டாக பேக்டாக ஒரு 4 months கழிச்சு நோட் எடுத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நீ நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஸோ விட்டுறாதீங்க. அண்ட் தென் எதுவும் ஒரு தளர்வு வராதிங்க. இப்போ சச்சு கேட்ட மாதிரி HTML மறந்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னா எனக்குமே அப்படிதான் இருக்கும். டில் நவ் ஜாவாஸ்கிரிப்ட்ல டக்குன்னு ஒரு ஸ்லைடு எடுத்து இது என்னென்னு கேட்டால் கொஞ்சம் திணறுவேன், ஆனால் பார்த்தா சொல்லிடுவேன். இதே மாதிரி தான் எல்லாரும், ஓகேவா? அந்த ஸ்பீட் ஆஃப் டேக்கிள் தான் எல்லாருக்கும் உள்ளான பிரச்சனையே. சச்சு 2 seconds சொல்லிடுவான் இது இந்த ஃபங்க்ஷன் தானே அப்படின்மா. அஜித்தா ஒரு 5 seconds எடுத்துப்பாங்க. அப்போ நடுபட்ட அந்த 3 seconds தான் ஒவ்வொருத்தராக பின்னாடி வர்றாங்க. மீன்ஸ் லைஃப்லேயே அச்சீவ் பண்ண ஒரு கான்செப்டாக வராங்க எல்லாருமே. கம்பெனியில் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ் தான். 2 பேருமே ஒரே படிப்பு தான் படிச்சிருப்பாங்க, பட் வரப்போகிறது என்ன, அது நம்மளோட டேக்கிள் ஆஃப் செகண்ட்ஸில் தான். அந்த டேக்கிள் ஆஃப் செகண்டை நம்ம வளர்த்துக்கணும், பவராக நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு ரீகால் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்குள்ள. ஓகேவா? ரொம்ப ரீகால் பண்ணால் நம்மளே வெறுத்துருவோம் அந்த சப்ஜெக்டை. லிமிட்டடாக ஒரு வீக்கெண்டாக பொறுத்து இந்த இதில் பார்த்தோமா, சரி ரைட் ஓகே இதெல்லாம் பண்ணி பார்ப்போமா. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கிரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நீங்களே எடுத்து பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது ஓகேவா? ஸோ ரைட் ஓகே, செஷன்ஸ் ஓவர், பார்க்கலாம்.